வணக்கம். அன்பார்ந்த புஞ்சைத்தலையூர் கிராம மக்களுக்கான ஒரு காணொளி. அதாவது கடந்த மே 1ஆம் தேதி வட்டார வளர்ச்சி அலுவலர்களின் தலைமையில் கிராம சபை கூட்டம் கோட்டார்வட்டியில் நடப்பதாக அழைப்பதில் கொடுத்திருந்தார்கள். அங்கு சென்றபோது உள்ளூர் வாசிகள், அதாவது கோட்டார்வட்டி மக்களுக்கே அது சரிவர தெரிவிக்கவில்லை. மாறாக அங்கு இருந்தவர்கள் அனைவருமே 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை செய்பவர்கள். அவர்களை வாகனம் ஏற்றிக்கொண்டு அங்கு கொண்டு அமர்த்தி கிராம சபை கூட்டம் என்ற பெயரில் திமுகவினுடைய பிரச்சார சபை கூட்டம் தான் அங்கு நடந்தது. ஏனென்று சொன்னால், அங்கு நாம் கேட்கும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் அங்கு இல்லை. அவருக்கு பதிலளிக்க அவர் வரவில்லை. அவருடைய முகமாக அந்த அலுவலகத்திலிருந்து வேறொரு நபர் வந்திருந்தார். அவருக்கு நாம் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்கவும் தெரியவில்லை, இங்கு என்ன நடந்திருக்கிறது என்பதும் தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் கேட்டு சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள் ஒழிய அவருக்கு பதிலளிக்க அவருக்கு எதுவும் தெரியவில்லை. மற்றும் அங்கு இருந்தவர்கள் அனைவருமே முன்னாள் தலைவர்கள், முன்னாள் உபதலைவர் மற்றும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு கட்சியினுடைய ஒன்றிய பிரதிநிதி, கட்சிக்கு ஒன்றிய பிரதிநிதி, நமக்கல்ல, அவங்க பீரியடில் முடிஞ்சிச்சு. நாம் கேட்கும் கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்க வேண்டிய அவசியம் அங்கு இல்லை. இருப்பினும் அவர்கள் அந்த அதிகார மமதியின் காரணமாக மக்களை பேசுவதற்கே விடவில்லை. மக்கள் அவர்கள் குறைகளில் சொல்கிறார்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் 50 ரூபாய் வைத்து ஒருவரும் வாங்குகிறார்கள். 50 ரூபாய் இல்லை என்றால் வேலைக்கு வர வேண்டாம் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் கூறும்போது, உங்களுடைய குறைகளை கருத்துக்களை சொல்லுங்கள் என்று நாங்கள் சொல்லும்போது அதை குறுக்கிட்டு எங்கு இருக்கிறது குறை, ஜேசிபி இயந்திரத்தை வைத்து வேலை செய்ய முடியவில்லை என்றால் அந்த வேலையை நீங்கள் செய்து விடுவீர்களா என்று மிரட்டும் தோணியில் அவருடைய பேசுவது மட்டுமல்லாமல், உங்களுக்கு அனைத்து லைட் எரிகிறதா, தண்ணி வருகிறதா, எல்லாம் சரிவர செய்திருக்கிறது, எந்த பஞ்சாயத்திலும் இல்லாத சிறப்பான வேலைகளை இந்த பஞ்சாயத்தில் செய்திருக்கிறார்கள் என்று கட்சி கூட்டத்தில் பேசுவதைப் போல திமுக நிர்வாகி ஒருவர் பேசுகிறார். அது எந்த வகையில் நியாயம்? இந்த பஞ்சாயத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் அப்படி பேசுவதற்கு அதில் உரிமை உண்டு. பஞ்சாயத்தில் ஒரு கிராம சபையில் பேசுவதற்கு உரிமை என்று சொன்னால், திமுக நபர்கள் இவர்கள் பேசுவதைப் போலவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் உள்ள ஒன்றிய செயலாளர்களையும் மக்களுடைய மற்ற பிரதிநிதிகளையும் அழைத்து வந்து எல்லா கிராம சபை கூட்டத்திலும் பேச வைக்க முடியுமா? தளபதியின் ஆட்சியில் மிக சிறப்பாக எல்லாம் நடக்கிறது என்ற வார்த்தையில் அங்கு கூறுகிறார்கள். கிராம சபை கூட்டத்தில் தளபதியினுடைய புகழ்பாடுவதற்காக நம்ம கிராம சபை கூட்டம் நடத்துகிறோம். நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். என்ன கேள்வி? அதாவது 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட உயர்நிலை தொட்டி காத்தசாமி வளையத்தில் கட்டி முடித்து அதை திறப்பு விழா நடத்தி கடந்த 4 மாதங்கள் கடந்துவிட்டது. ஒரு திறப்பு விழா நடத்தப்பட்ட ஒரு குடிநீர் தொட்டியை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு 4 மாத அவகாசம் தேவையா என்பதுதான் என்னுடைய கேள்வி. மற்றபடி இந்த மொத்த பஞ்சாயத்தில் உள்ள ஊழல்களை பற்றியோ சரிவர இயங்காத பற்றியோ நம்ம கேட்கவில்லை. உள்ளூர் வாசியான நான் உள்ளூரில் உள்ள அந்த தொட்டி ஏன் பயன்பாட்டுக்கு வரவில்லை என்று தான் கேள்வி என்றேன். அதனுடைய உள் நோக்கம் என்பதால் அது பயன்பாட்டுக்கு வருவது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கிற தொட்டி பழுதடைந்துள்ளது. ஒரு அசம்பாவிதம் என்பது உங்களோடோ என்னோடோ தெரிவித்துவிட்டு வருவதல்ல அசம்பாவிதம். என் நேரமும் எதுவும் நடக்கலாம். அப்பேற்பட்ட உடையும் தருவாயில் அந்த தொட்டி இருக்கிறது. அதனால் தான் புதிய தொட்டி பாஸ் பண்ணி தொட்டி கட்டியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உடனடியாக புது தொட்டியை பராமரிப்பு, அதாவது மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துவிட்டு ஏற்கனவே உள்ள தொட்டி ஒன்று உடைத்து அகற்ற வேண்டும். இல்லை என்றால் அதற்கு வேறொரு பில்லர் வைத்து அதை சரி செய்து அதை தாங்கும் சக்தியை உறுதி செய்ய வேண்டும். மாறாக புதிதாக கட்டிய தண்ணீர் தொட்டியை பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் பழைய தொட்டியிலேயே நீர் நிரப்பி கொண்டிருந்தால், ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிட்டால் யார் அதற்கு பதில் சொல்வார்கள்? இதை கடந்த கிராம சபை கூட்டத்திலேயே சொல்லிவிட்டேன். தலையூரில் நடந்த கிராம சபை கூட்டத்திலே இது சம்பந்தமாக பேசி நாம் தீர்மானத்தை நிறைவேற்றி வந்திருக்கோம். ஆனால் மெத்தன போக்கு, அடுத்த கிராம சபை கூட்டம் வரும் வரை அவர்கள் அதை சரி செய்யவில்லை. ஏதோ இப்போ சொன்ன பிறகு தினசரி ஒரு மனிதர், ஒரு ஆள் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கார். ஒரு ஆள் வேலை செஞ்சு எப்போ அந்த வேலையை முடிக்க முடியும்? ஒரு ஜேசிபி இயந்திரத்தை கொண்டு செய்தால் மற்ற பைப்புகள் எல்லாம் உடைந்து விடுகிறார்கள். வேண்டாம், 4-5 ஆள்களை, பணியாளர்களை வைத்துக்கொண்டு அந்த வேலையை உடனடியாக முடிக்கலாம் அல்லவா? அதை செய்யவில்லை. இதுதான் நம்மளுடைய முதன்மை கேள்வியாக இருந்தது. அடுத்ததாக, ஒரு கிராமத்திலே தெருவிளக்கு என்பது உள் ஏரியாவில், அதாவது மிகவும் ஜனக்கூட்டம், ஜன நடமாட்டம் அதிகம் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் மின் இணைப்பு, அதாவது தெருவிளக்கு தேவை. ஆனால் மாறாக இவர்கள் செய்திருப்பது சத்திரத்தில், தலையூர் பிரிவில், அதாவது மாநில
இவ்வளவு மின்விளக்குகள் இங்கே போட்டிருக்கிறீர்களே, ஏன் அங்கே இப்போ தோட்டம் சார்ந்த இடங்களில் வசிப்பவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா, அங்கே ஒரு 2 லைட்டுகள் போட்டிருக்கலாம் என்று கேட்டதற்கு ஒரு வீட்டுக்கு ஒரு லைட் என்ற முறையில் அங்கே போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. சத்திரத்தில் 11 வீடு எங்கே இருக்குது? அப்போ காசான வளையத்தில் 150 வீடு இருக்குன்னா 150 லைட்டுகள் அங்கே போடப்படுகிறதா? அப்போ பஞ்சாயத்தின் அடிப்படையில் 1500 லைட்டு தெரு லைட்டுகள் அங்கே போடப்பட்டிருக்கிறதா? என்ன பதில் என்று எனக்கு தெரியவில்லை. அதாவது பஞ்சாயத்தினுடைய தனிநபர் விமர்சனம் நாம் செய்யவில்லை. 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்யவில்லை என்றால் அந்த ஆட்சிக்கு பொறுப்பானவர்கள் தனிநபர் ஒருவர் மட்டுமல்ல. என்னவென்று சொன்னால் தலைவர் என்கிற ஒரு நபர் மட்டுமல்ல அந்த ஆட்சி. அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலரும் அது பொறுப்பேற்பார், பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலர் பொறுப்பேற்பார், ஏடிபிடிஓ அவரை பொறுப்பேற்பார். அதாவது மாவட்ட ஆட்சியர் வரை ஒரு திட்டம் சென்று அதை தீர்மானத்தை வைத்த திட்டம் சென்று அது சரியா இல்லை என்று அவர் பார்த்து செய்கிற திட்டம் தான் அனைத்தும். அல்லாத ஒரு ஒற்றை நபர் நான் நினைத்தால் செய்கின்ற வேலை அல்ல அந்த வேலை. அப்படி இருக்கும்போது நான் சமூக வலைதளத்தில் சொன்ன குற்றச்சாட்டு அனைவருக்குமானதானதா தவிர ஒற்றை நபரை சார்ந்தது அல்ல. அதை நன்கு புரிஞ்சுக்க வேண்டும். நாம் கேட்கும் கேள்வி எல்லாம் சரிவர செய்ய வேண்டும். போன கிராம சபை கூட்டத்திலே சொன்ன ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வீடுகள் குடியிருப்பு பகுதியில் தடுப்பணை கட்டியது மிகப்பெரிய தவறு. அந்த தடுப்பணையின் காரணமாக உருவாகின்ற கொசுக்களினால் மக்கள் காய்ச்சல் போன்ற டெங்கு மலேரியா போன்ற காய்ச்சல் வைரல் ஃபீவர்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ எங்கே போடணும் இதை? எங்கே நீர்த்தேக்கம் தேவைப்படுது அங்கே போடணும். ஊரை விட்டு எங்கே நீர்த்தேக்கம் தேவைப்படுமா? அப்போ அதை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் போன கிராம சபை கூட்டத்தில் வச்சுருந்தோம். மற்றபடி ஒரு ஊரில் உள்ளூர்லேயே நாம் பிரதிநிதியாக இருக்கிற இந்த உள்ளூர்லேயே இத்தனை குறைபாடுகளும் இத்தனை தவறுகளும் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ நம்ம ஆட்சியை பற்றி சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? எந்த தவறும் இல்லை. அதே போல் மேற்கு தோட்ட பகுதியில் ஒரு மேல்நிலை தொட்டி கட்டியிருக்கிறார்கள். அதனுடைய இணைப்பு சம்பந்தமாக பேசிய போது ஓரிரு தினங்களில் அதற்குண்டான தீர்வை சொல்வதாக கூறியிருந்தார். இன்று வட்டார வளர்ச்சி அலுவலர் இதுவரை அதற்குண்டான தீர்வை அவர்கள் சொல்லவில்லை. இவ்வளவுதான். இந்த மாதிரியான 1-2 கேள்விகளை கிராம சபை கூட்டத்தில் வைத்தாலே அதை பதில் சொல்லும் அளவுக்கு அங்கு இருப்பவர்கள் இல்லை, பதில் சொல்ல தெரியவில்லை. கிராம சபை கூட்டமே முறையாக நடக்கவில்லை. ஒரு கட்சி பிரச்சார சபை போல கட்சியினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுகிறார்களோ தவிர கிராம சபை கூட்டம் என்பது கிராம மக்களின் நலன் சார்ந்த கூட்டமாக இருக்க வேண்டும். இதுதான் நம் மக்களுக்கு சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அனைத்து புஞ்சத்தலையூர் கிராம மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோடு இருந்து என்னென்ன குறைகள் இருக்கிறதோ அந்த குறைகள் அனைத்தையும் தவறாமல் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு அதை நியாயமான முறையில் கேட்டு பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.